ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் கௌதம். இன்றைக்கி இந்த செஷனில் வந்து பார்த்தீங்கன்னா டிஹெச்சிபி ப்ரோட்டோகால் வந்து எப்படி வந்து கான்ஃபிகர் பண்ணி எப்படி வந்து நமக்கு ஐபி வந்து சிஸ்டத்துக்கு வந்து அசைன் பண்ணுங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ லாஸ்ட் செஷனில் வந்து டிஹெச்சிபி கான்ஃபிகரேஷன் ப்ரோட்டோகால் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், ஸோ அதில் வந்து என்னென்ன எப்படி வந்து நம்ம அந்த கான்ஃபிகர் பண்ணுவோம் சிஸ்கோ ரவுட்டரில், அதோட சின்டாக்ஸ் என்னங்கிறத பற்றி பார்த்தோம். ஸோ இப்போ வந்து நம்ம ரியல் டைமில் வந்து எப்படி வந்து கான்ஃபிகர் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் டோபாலஜி. ஸோ இது வந்து ஒரு ஆஃபீஸ் நெட்ஒர்க்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4 பிசிஸ் இருக்குது, இங்கே ஒரு சுவிட்ச் வச்சுருக்கோம். ஸோ இந்த சுவிட்ச் வந்து இந்த ரவுட்டரோட நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஆஃபீஸ் நெட்ஒர்க்கு வந்து நான் என்ன ஐபி பூல் எடுத்துருக்கிறேன்னா 200.200.200.0/24ங்கிற நெட்ஒர்க் பூல் வந்து எடுத்துருக்கிறேன். ஸோ இப்போ நான் கேட்வே வந்து இங்கே என்னென்ன அசைன் பண்ணுறேன்னா 200.200.200.1. ஸோ இப்போ இந்த ரவுட்டரில் வந்து நான் இந்த இன்டர்ஃபேஸ்க்கு வந்து நான் என்ன ஐபி அசைன் பண்ணுறேன்னா 200.200.200.1 ஐபி அசைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இந்த இன்டர்ஃபேஸ் வந்து நான் அப் பண்ணுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குளோபல் மோடுக்கு நம்ம போயிடுறோம். குளோபல் மோடில் போயிட்டு இன்டர்ஃபேஸ் ஃபாஸ்ட் இத்தனை 0/0. ஸோ இங்கே என்ன ஐபி அசைன் பண்ணுறேன்னா இங்கே வந்து நான் 200.200.200.1 ஸ்பேஸ் சப்நெட் மாஸ்க் வந்து 255.255.255.0. ஸோ இதுதான் நான் வந்து கேட்வேவாக வச்சுக்கிறேன். ஸோ இந்த இன்டர்ஃபேஸ் வந்து பை டிஃபால்ட்டாக வந்து ஷட் டவுனில் இருக்கும். ஸோ நம்ம வந்து மேனுவலாக வந்து அன்ஷட் பண்ணணும், நோ ஷட் டவுன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்ஃபேஸ் வந்து அப் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்ஃபேஸ் வந்து க்ரீன் கலர் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் டிஹெச்சிபி வந்து கான்ஃபிகர் பண்ணுறேன். ஸோ சின்டாக்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐபி ஸ்பேஸ் டிஹெச்சிபி ஸ்பேஸ் பூல் ஸ்பேஸ் பூல் நேம் வந்து என்ன நேம் வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே வந்து நான் பார்த்தீங்கன்னா நான் சிஸ்கோன்னு நான் கொடுக்குறேன், ஆஃபீஸ் 1 கொடுக்குறேன். எக்ஸாம்பிளுக்கு ஆஃபீஸ் 1 பூல் நேம், என்டர். ஸோ இப்போ வந்து டிஹெச்சிபி கான்ஃபிகரேஷன் மோடுக்குள்ளே போயாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம நெட்வொர்க்ங்கிற கீவேர்ட் கொடுக்குறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நெட்வொர்க் ஐடி, என்ன நெட்வொர்க் ஐடி இந்த ஆஃபீஸ் நெட்வொர்க் நம்ம யூஸ் பண்ணுறது 200.200.200.0/24. ஸோ அப்போ வந்து நெட்வொர்க் ஐடி வந்து 200.200.200.0 அண்ட் சப்நெட் மாஸ்க் 255.255.255.0. என்டர். நெக்ஸ்ட் ஒன் டிஃபால்ட் ஐஃபன் ரவுட்டர். ஸோ இந்த டிஃபால்ட் ஐஃபன் ரவுட்டருங்கிறது வந்து என்ன கேட்வே வந்து இந்த நெட்வொர்க் வந்து நம்ம செட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இன்டர்ஃபேஸ் ஃபாஸ்ட் ஈத்தர்நெட். ஸோ இந்த இன்டர்ஃபேஸ் தான் வந்து இந்த நெட்வொர்க்கோட கேட்வே. ஸோ இந்த இன்டர்ஃபேஸ் நம்ம என்னென்ன ஐபி அசைன் பண்ணிக்கிறோம் 200.200.200.1 அசைன் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த ஐபி தான் வந்து இங்கே டிஃபால்ட் ஐஃபன் ரவுட்டருங்கிற இடத்துல கொடுக்கணும். 200.200.200.1 என்டர். நெக்ஸ்ட் ஒன் டிஎன்எஸ் சர்வர். என்ன டிஎன்எஸ் சர்வர் நம்ம கொடுக்குறோம், ஃபார் அன் எக்ஸாம்பிள் நான் 8.8.8.8 கொடுக்குறேன், எக்ஸிட். ஓகே, ஸோ இந்த 3 கமெண்ட்ஸ் தான் வந்து டிஹெச்சிபி வந்து கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு சிஸ்கோ ரவுட்டரில். ஜஸ்ட் வந்து குளோபல் மோடில் ஐபி ஸ்பேஸ் டிஹெச்சிபி ஸ்பேஸ் பூல் ஸ்பேஸ் யூசர் டிஃபைன் நேம். நெக்ஸ்ட் ஒன் என்ன நெட்வொர்க், அந்த ஐபி பூலோட நெட்வொர்க் ஐடி என்ன, சப்நெட் மாஸ்க் என்ன. நெக்ஸ்ட் ஒன் டிஃபால்ட் ஐஃபன் ரவுட்டர். ஸோ என்ன வந்து கேட்வே வந்து நம்ம ஐபி அசைன் பண்ணிக்குவோம், அந்த கேட்வே வந்து இங்கே மென்ஷன் பண்ணணும் டிஃபால்ட் ஐஃபன் ரவுட்டருங்கிறதுல. நெக்ஸ்ட் ஒன் டிஎன்எஸ் சர்வர், என்ன டிஎன்எஸ் சர்வர் யூஸ் பண்ணுறோம் இதையும் நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து 200.200.200.1 to 200.200.200.50ங்கிறத வந்து ரிசர்வ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இந்த ஐபி அட்ரஸ் வந்து எந்த ஒரு சிஸ்டத்துக்குமே அசைன் பண்ணக்கூடாது. ஸோ எனக்கு ஐபி வந்து ரிலீஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா 200.200.200.51லேருந்து தான் ரிலீஸ் பண்ணும். ஸோ அப்போ நான் மறுபடியும் நான் வந்து குளோபல் மோடில் போயிட்டு ஐபி ஸ்பேஸ் டிஹெச்சிபி ஸ்பேஸ் எக்ஸ்க்ளூடட் ஐஃபன் அட்ரஸ். ஸோ இங்கே வந்து நம்ம ஸ்டார்டிங் ஐபி எண்டிங் ஐபி கொடுக்கணும். 200.200.200.1 to 200.200.200.50 என்டர். ஸோ இவ்வளோ தான் கான்ஃபிகரேஷன் டிஹெச்சிபிக்கு. ஸோ எக்ஸ்க்ளூடட் அட்ரஸ் வந்து கொடுத்தோம்னா இந்த அட்ரஸ் ரேஞ்ச் வந்து எந்த ஒரு சிஸ்டத்துக்குமே வந்து அசைன் ஆகாது. இது வந்து ரிசர்வ்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சர்வர் அது மாதிரி மேனுவலாக ஸ்டாட்டிக்காக அசைன் பண்ணுறதுக்கு இந்த ஐபி வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ இப்போ இந்த சிஸ்கோ ரவுட்டர் வந்து டிஹெச்சிபி சர்வராகவும் ஆக்ட் ஆகும். ஸோ இது இங்கே ஆஃபீஸ் நெட்வொர்க்குக்கு வந்து 200 200 251லேருந்து ஐபி வந்து அசைன் ஆகும். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் வெரிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஐபி டிஹெச்சிபி பைண்டிங். ஸோ இன்னும் வந்து எந்த ஒரு ஐபியுமே வந்து ரிலீஸ் பண்ணல, எதுக்கும் வந்து பைண்ட் பண்ணல. ஸோ ஓகே, இப்போ வந்து இதை வந்து ரியல் டைமில் வந்து நம்ம செக் பண்ணுறோம். ஸோ இந்த ரியல் டைம்ங்கிறத கிளிக் பண்ணிட்டு இங்கே எடிட் ஃபில்டர். ஸோ இந்த எடிட் ஃபில்டரில் வந்து ஓகே எடிட் ஃபில்டர். ஸோ இங்கே வந்து ஷோ நல். ஸோ ஜஸ்ட்டு வந்து எனக்கு ஆர் பேக்கெட்டும் டிஹெச்சிபி பேக்கெட் மட்டும் கேப்சர் பண்ணால் போதும். அதே மாதிரி ஐபி வெர்ஷன் 6 நம்ம எதுவுமே பண்ணல, அதை விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதிலும் நீங்கள் எதுவும் பண்ணல, விட்டுருங்க. ஓகே, ஸோ இப்போ நான் பிசி 0ல் போகிறேன். போயிட்டு டெஸ்க்டாப்பில் போயிட்டு இது வந்து ஸ்டாட்டிக்காக இருக்கிறத நான் டைனமிக்காக ரெக்வஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஒன்ஸ் நான் ரெக்வஸ்ட் பண்ண உடனே வந்து இங்கே டிஹெச்சிபி பேக்கெட் வந்து ஜென்ரேட் ஆகுது. இதை நம்ம கிளிக் பண்ணோம்னா பார்த்தீங்கன்னா லேயர் 1ல் எந்த போர்ட் வழியாக அந்த பேக்கெட் வந்து சென்ட் ஆகுது, ஃபாஸ்ட் எத்தனை 0/0. ஓகே, நெக்ஸ்ட் ஒன்று வந்து லேயர் 2 இன்ஃபர்மேஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிசியோட சோர்ஸ் மேக் அட்ரஸ் இருக்குது, டெஸ்டினேஷன் மேக் வந்து ப்ராட்காஸ்ட் ஐபி. அதே மாதிரி லேயர் 3 இன்ஃபர்மேஷன் செக் பண்ணீங்க அப்படின்னா இந்த பிசிக்கு இன்னும் எந்த ஒரு ஐபியுமே கிடையாது, அசைன் பண்ணல. ஸோ அப்போ வந்து 0000. ஸோ நெக்ஸ்ட் ஒன் டெஸ்டினேஷன் ஐபி வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து ப்ராட்காஸ்ட் ஐபி. லேயர் 4 வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன் டிஹெச்சிபி சோர்ஸ் போர்ட் வந்து 68, அதாவது இது வந்து ஹோஸ்ட் வந்து டிஹெச்சிபி கிளைண்ட். ஸோ அது என்ன போர்ட் நம்பர் யூஸ் பண்ணோம், 68. சர்வர் வந்து என்ன போர்ட் நம்பர் யூஸ் பண்ணோம், 67. ஸோ அதுதான் வந்து இங்கே 68, இங்கே வந்து 67. ஸோ டிஹெச்சிபி வந்து யூடிபி கீழே வருது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் லேயர் 4ல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஹெச்சிபி கிளைண்ட் வந்து என்ன கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுதுன்னா டிஸ்கவர் பேக்கெட் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுது. டிஸ்கவர் பேக்கெட் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி சென்ட் பண்ணுது. ஸோ இந்த சென்ட் பண்ணுற பேக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுவிட்ச் வந்து ரிசீவ் பண்ணும். இந்த சுவிட்ச் வந்து அந்த பேக்கெட் வந்து ப்ராட்காஸ்ட் பண்ணும். எக்ஸப்ட் ஃபாஸ்ட் எத்தனை 0/1 தவிர பிசி 1, லேப்டாப் 0, லேப்டாப் 1 அண்ட் ரவுட்டர் இது எல்லாத்துக்குமே வந்து ப்ராட்காஸ்ட் பண்ணும். பாருங்கள், பேக்கெட் வந்து சுவிட்சுக்கு வந்து ரிசீவ் பண்ணுது, சுவிட்ச் வந்து என்ன பண்ணுன்னா ப்ராட்காஸ்ட் பண்ணும். ஸோ ப்ராட்காஸ்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா பிசி 1, லேப்டாப் 0, லேப்டாப் 1 அண்ட் ரவுட்டர். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிசி 1, லேப்டாப் 0 அண்ட் லேப்டாப் 1 எல்லாமே வந்து பேக்கெட் வந்து ட்ராப் பண்ணுது. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா லேயர் 4 இன்ஃபர்மேஷன் பாருங்கள், போர்ட் நம்பர் 68 அண்ட் 67. ஸோ இந்த டிஹெச்சிபி இந்த சர்வீஸ் வந்து இந்த பிசியில் வந்து ரன் ஆகலை, அதனால் வந்து அந்த பேக்கெட் வந்து ட்ராப் பண்ணுது. பட் ரவுட்டர் வந்து அந்த பேக்கெட் வந்து ரிசீவ் பண்ணுது. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வந்து டிஹெச்சிபி பேக்கெட் லேயர் 7ல் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டிஹெச்சிபி பேக்கெட். ஸோ இந்த டிஹெச்சிபி சர்வர் வந்து அந்த பேக்கெட் வந்து ப்ராசஸ் பண்ணுது. ஸோ இந்த பேக்கெட் வந்து ரிசீவ் பண்ண பேக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா டிஹெச்சிபி டிஸ்கவர் பேக்கெட். ஸோ அதனால் வந்து அந்த இது வந்து ரிசீவ் பண்ணிக்குது. ஸோ ரிசீவ் பண்ணிவிட்டு அந்த டிஹெச்சிபி சர்வர்லேருந்து ஒரு ஐபியை வந்து ரிலீஸ் பண்ணுது. ஸோ அந்த ஐபியை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஆர் பேக்கெட் வந்து ஒன்று ஜென்ரேட் பண்ணுது. ஸோ இங்கே பாருங்கள், சோர்ஸ் ஐபியை வந்து அந்த ரவுட்டரோட ஐபி 200.200.201 அந்த இன்டர்ஃபேஸோட ஐபி. டெஸ்டினேஷன் ஐபி வந்து பார்த்தீங்கன்னா 200.200.251. ஸோ நம்ம ஆல்ரெடி ஐபி எக்ஸ்க்ளூடட் அட்ரஸ் கொடுத்துருக்கோம். 200.200.201லேருந்து 200.200.250 வரையும் ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ஐபி ரிலீஸ் பண்ணுறதுனா 51லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இங்கேயும் வந்து 200.200.251. ஸோ இந்த ஆர் பேக்கெட் வந்து எதுக்கு ஜென்ரேட் பண்ணுதுன்னா இந்த ஐபி வந்து ஆஃபர் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த நெட்வொர்க்கில் இந்த ஐபி வந்து ஆல்ரெடி யூஸ் ஆகிட்டு இருக்குதா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கோசரம் டிஹெச்சிபி சர்வர் என்ன பண்ணுதுன்னா ஒரு ஆர் பேக்கெட் ஜென்ரேட் பண்ணி அது வந்து ப்ராட்காஸ்ட் பண்ணும். யாராவது வந்து 200.200.251 இருக்கிறீங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பிசியுமே பேக்கெட் ரிசீவ் பண்ணி ட்ராப் பண்ணிடும். ஸோ ஏன்னா வந்து இந்த நெட்வொர்க்கில் எந்த ஒரு சிஸ்டமே வந்து 200.200.251ங்கிற ஐபி வந்து அசைன் ஆகலை. இன்கேஸ் ஏதோ ஒரு லேப்டாப்பில் 200.200.251ங்கிற ஐபி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து அதை ரிப்ளே பண்ணும் அந்த ஆர் பேக்கெட்டுக்கு. ஸோ உடனே அந்த டிஹெச்சிபி சர்வர் வந்து நெக்ஸ்ட் ஐபியை வந்து ரிலீஸ் பண்ணும். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிசிலுமே அந்த ஐபி இல்லை. உடனே வந்து அந்த டிஹெச்சிபி சர்வர் வந்து ஆஃபர் மெசேஜ் வந்து சென்ட் பண்ணுது. ஸோ இந்த ஆஃபர் மெசேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே கீழே செக் பண்ணி பாருங்கள். ஸோ யுவர் கிளைண்ட் அட்ரஸ் இஸ் 200.200.251. சர்வர் ஐபி வந்து 200.200.201, அதாவது டிஹெச்சிபி சர்வரோட ஐபி. இது வந்து கிளைண்ட்டோட மேக் அட்ரஸ். ஸோ என்ன டிஎன்எஸ் சர்வர் யூஸ் பண்ணுறாங்க 8.8.8. ஸோ அந்த ஆஃபர் பேக்கெட் வந்து சுவிட்சுக்கு சென்ட் பண்ணுது. சுவிட்ச் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த எல்லா பேக்கெட்டுமே வந்து ப்ராட்காஸ்ட் பண்ணுது. ஸோ அந்த ப்ராட்காஸ்ட் பண்ணதில் இது எல்லாமே வந்து
ரிசீவ் பண்ணல. ஸோ இதுதான் வந்து ரெக்வஸ்ட் பண்ணிச்சு, டிஸ்கவர் பண்ணிச்சு. ஸோ அதனால் அந்த ஆஃபர் பேக்கெட் வந்து அந்த பிசி வந்து ரிசீவ் பண்ணிக்குது. இங்கே பாருங்கள், லேயர் 7ல வந்து இந்த packet is DHCP packet. The DHCP client process it. So the DHCP client receive a DHCP offer packet. First வந்து PC0 DHCP discover packet send பண்ணுச்சு. அதுக்கு அந்த சர்வர் வந்து ரிப்ளை பண்ணுது, ஆஃபர் பேக்கெட் சென்ட் பண்ணுது. ஸோ அது வந்து ரிசீவ் பண்ணிருச்சு. ஸோ இது வந்து இன்லேயருங்கிறது வந்து அங்கேருந்து வரது. நெக்ஸ்ட் வந்து அவுட்டுங்கிறது வந்து மறுபடியும் PC0 வந்து அந்த டிஹெச்சிபி சர்வருக்கு வந்து சென்ட் பண்ணுது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஹெச்சிபி கிளைண்ட் வந்து ஆஃபர் பேக்கெட் வந்து ரிசீவ் பண்ணிடுச்சு. இப்போ என்ன கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுதுன்னா டிஹெச்சிபி ரெக்வஸ்ட் பேக்கெட் வந்து ஜென்ரேட் பண்ணுது. ஸோ அதுதான் வந்து இங்கே அவுட் லேயரில் உங்களுக்கு காட்டியிருக்காங்க. ஸோ ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டத்துக்கு வந்து வேலிடான ஐபி கிடையாது. அதனால வந்து லேயர் 2 லேயர் 3 எல்லாமே வந்து ப்ராட்காஸ்ட் ஐபி தான். ஸோ மறுபடியும் அந்த பேக்கெட் வந்து சுவிட்சுக்கு போகும், சுவிட்சு மறுபடியும் வந்து ப்ராட்காஸ்ட் பண்ணும். ஸோ இந்த PC1 லேப்டாப் 0 லேப்டாப் 1 எல்லாமே வந்து பேக்கெட் வந்து ட்ராப் பண்ணும். ஏன்னா டிஹெச்சிபி சர்வீஸ் எதுலையுமே ரன் ஆகலை. ஸோ அகைன் வந்து இந்த ரவுட்டர் வந்து டிஹெச்சிபி ரன் பண்ணங்காட்டி அந்த பேக்கெட் வந்து ரிசீவ் பண்ணிக்கிச்சு. ஸோ இந்த ரிசீவ் பண்ண பாருங்கள், இந்த பேக்கெட் வந்து டிஹெச்சிபி பேக்கெட். ஸோ இந்த டிஹெச்சிபி சர்வர் வந்து ரிசீவ் டிஹெச்சிபி ரெக்வஸ்ட் பேக்கெட், டிஹெச்சிபி ரெக்வஸ்ட் பேக்கெட் வந்து ரிசீவ் பண்ணியிருக்குது. ஸோ இப்போ டிஹெச்சிபி சர்வர் வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த ரெக்வஸ்ட் பண்ண ஐபி அட்ரஸை வந்து அந்த ஹோஸ்டோட மேக் அட்ரஸ்க்கு வந்து பைண்ட் பண்ண போகுது. ஸோ ஒன்ஸ் பைண்ட் பண்ண உடனே வந்து அக்னாலஜ்மெண்ட் பேக்கெட் வந்து சென்ட் பண்ணும். ஒன்ஸ் அந்த அக்னாலஜ்மெண்ட் பேக்கெட் வந்து PC0 ரிசீவ் பண்ணிடுச்சு அப்படின்னா அந்த சிஸ்டம் வந்து அந்த ஐபி அட்ரஸ் வந்து கெட் பண்ணிக்கும். ஸோ இங்கே வந்து இன்பவுண்ட் PDU டீட்டெயில்ஸ். ஸோ இந்த இன்பவுண்ட் அவுட்பவுண்ட் PDUனா ப்ரோட்டோகால் டேட்டா யூனிட் அப்படிங்கிறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லேயர்லையுமே வந்து ஒவ்வொரு அவுட்புட் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அந்த ப்ரொடியூசர் அவுட்புட் தான் வந்து ப்ரோட்டோகால் டேட்டா யூனிட்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கிளைண்ட் அட்ரஸ் வந்து 200.251, சர்வர் அட்ரஸ் வந்து டிஹெச்சிபி சர்வரோட அட்ரஸ், கிளைண்ட்டோட ஹார்ட்வேர் அட்ரஸ். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா DNS அட்ரஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இருக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வந்து மறுபடியும் வந்து சென்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த PC0ல நான் கிளிக் பண்ணுறேன். இங்கே டிஹெச்சிபி வந்து ரெக்வஸ்டிங் ஐபியில் தான் இருக்குது. ஸோ இந்த சுவிட்ச் வந்து ரிசீவ் பண்ணிடுச்சு. இந்த சுவிட்ச் வந்து அகைன் வந்து ப்ராட்காஸ்ட் பண்ணும். ஸோ ப்ராட்காஸ்ட் பண்ணும்போது PC1 லேப்டாப் 0 லேப்டாப் 1 எல்லாமே வந்து பேக்கெட் வந்து ட்ராப் பண்ணிடும். PC0 வந்து அந்த பேக்கெட் வந்து ரிசீவ் பண்ணும், அக்னாலஜ்மெண்ட் பேக்கெட். ஒன்ஸ் ரிசீவ் பண்ண உடனே இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து ஐபி வந்து 200.200.251 வரும். ஒன்ஸ் PC0 வந்து அந்த ஐபியை ரிசீவ் பண்ணிருச்சுன்னா உடனே PC0 வந்து என்ன ஆர் பேக்கெட் சென்ட் பண்ணணும்னா கிராஜுவேஸ் ஆர் பேக்கெட் வந்து சென்ட் பண்ணும். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த நெட்வொர்க்கில் மறுபடியும் வந்து 200.200.251 ஐபி வந்து யாரோ இருக்கிறீங்களாங்கிறதுக்கோசம் கன்ஃபர்மேஷனுக்கோசம் அந்த கிராஜுவேஸ் ஆர் பேக்கெட் சென்ட் பண்ணும். யாருமே இல்லைன்னா அந்த ஐபியை வந்து அசைன் ஆயிரும். இன்கேஸ் ஐபி வந்து ரிப்ளை வந்துச்சுன்னா அந்த ஐபி வந்து அந்த சிஸ்டம் வந்து அசைன் பண்ணாது. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐபி வந்து கான்ஃப்ளிக் ஆகக்கூடாதுங்கிறதுக்கோசரம் அந்த கிராஜுவேஸ் ஆர் பேக்கெட் வந்து சிஸ்டம் வந்து சென்ட் பண்ணும் ஒன்ஸ் அந்த அக்னாலஜ்மெண்ட் பேக்கெட் ரிசீவ் பண்ணதுக்கப்புறம். ஸோ ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே இல்லை. ஒன்ஸ் அந்த பேக்கெட் ரிசீவ் பண்ண உடனே உங்களுக்கு வந்து இங்கே ஐபி வந்து அசைன் ஆகும். ஓகே, மறுபடியும் ப்ராட்காஸ்ட் பண்ணது இது எல்லாமே வந்து ட்ராப் பண்ணிடுச்சு. இங்கே பாருங்கள், இந்த பேக்கெட் வந்து இங்கே ரிசீவ் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ இதை கிளிக் பண்ண அப்படின்னா 200.200.251 ஐபி வந்து வந்துருச்சு. ஸோ நம்ம ரியல் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா Windows 7 யூஸ் பண்ணுறோம். ஜஸ்ட் வந்து நம்ம ஐபி கான்ஃபிகரேஷனில் போய் டிஹெச்சிபின்னு ஒரு பட்டன் கொடுத்தோம்னா வித்தின் a fraction ஆஃப் செகண்டில் நமக்கு வந்து ஐபி அசைன் ஆகும். பட் பேக் எண்டில் வந்து இத்தனை ப்ராசஸ் வந்து உங்களுக்கு ரன் ஆகுது. ஒன்ஸ் ஐபியை ரிசீவ் பண்ண உடனே இது வந்து பேக்கெட் பார்த்தீங்கன்னா ஆர் பேக்கெட் வந்து ஜென்ரேட் பண்ணுது. இந்த ஆர் பேக்கெட் தான் வந்து கிராஜுவேஸ் ஆர் ரெக்வஸ்ட். ஸோ இந்த ஆர் ரெக்வஸ்ட் எதுக்குன்னா இந்த ஐபி வந்து இந்த நெட்வொர்க்கில் யாராவது இருக்கிறாங்களாங்கிற ஒரு கன்ஃபர்மேஷனுக்கோசரம் இது ஜென்ரேட் பண்ணுது. ஸோ மறுபடியும் வந்து சுவிட்சுக்கு போன உடனே ப்ராட்காஸ்ட் பண்ணும். ப்ராட்காஸ்ட் பண்ண உடனே எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து பேக்கெட் வந்து எந்த ஒரு ஐபியுமே 200.200.51 கிடையாது. ஸோ அதனால் வந்து பேக்கெட் எல்லாமே வந்து ட்ராப் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து நம்ம ரியல் டைமில் வந்து எப்படி வந்து பேக்கெட் பை பேக்கெட் வந்து கேப்சர் பண்ணி உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகுது. ஸோ பேக்கெட் ட்ரேஸில் வந்து பார்த்தீங்கன்னா CCNA லெவலுக்கு வந்து உங்களுக்கு வந்து இது ஈஸியாக இருக்கும். ஸோ இதே வந்து நீங்கள் CCNP லெவல் போகும்போது நீங்கள் GNS3 Wiresharkல வந்து கேப்சர் பண்ணிங்கன்னா அதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரியல் டைமில் வந்து எப்படி பேக்கெட் வந்து ஃப்ளோ ஆகும் அப்படிங்கிறது வந்து உங்களால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நான் அந்த ரியல் டைம்ங்கிற மோடை வந்து சிமுலேஷன் மோடுக்கு நான் கொடுக்குறேன். ஸோ மறுபடியும் நான் ரியல் டைம் மோடில் கொடுத்த உடனே இது எல்லாத்துக்குமே வந்து நான் டெஸ்க்டாப்பில் போயிட்டு நான் டிஹெச்சிபின்னு நான் கொடுக்குறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக 200.200.52 ஐபி அசைன் ஆகுது பாருங்கள். அதே மாதிரி லேப்டாப் 0 டெஸ்க்டாப் போகிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து லேப்டாப் 1 டெஸ்க்டாப் போகிறேன்.
ஓகே. ஸோ இதுக்கும் வந்து ஐபி அட்ரஸ் வந்து அசைன் ஆயிடுச்சு. ஸோ ஒவ்வொரு சிஸ்டத்துக்கும் வந்து ஐபி வந்து ரெக்வஸ்ட் பண்ணோம்னா டிஸ்கவர், ஆஃபர், ரெக்வஸ்ட், அக்னாலஜ்மெண்ட் இந்த 4 டோரா ப்ராசஸ்மே வந்து உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ டிஹெச்சிபி சர்வர் வந்து ஒன்ஸ் டிஸ்கவர் பாக்கெட் ரிசீவ் பண்ண உடனே வந்து ஆர் பாக்கெட் ஜென்ரேட் பண்ணி அது சென்ட் பண்ணும். அந்த ஆர் பாக்கெட்டுக்கு எந்த ஒரு ரிப்ளையும் வரலைன்னா உடனே வந்து அந்த ஐபியை வந்து ஆஃபர் பண்ணும். இன்கேஸ் அந்த ஆர் பாக்கெட்டுக்கு ரிப்ளை வந்துச்சுன்னா அந்த ஐபியை வந்து ஆஃபர் பண்ணாது. ஸோ ஒன்ஸ் அந்த ஆஃபர் பாக்கெட் வந்து அந்த சிஸ்டம் ரிசீவ் பண்ண உடனே அந்த ஆஃபர் பாக்கெட் வந்து ரெக்வஸ்ட் பண்ணும். ஒன்ஸ் அந்த ரெக்வஸ்ட் பாக்கெட் வந்து டிஹெச்சிபி சர்வர் ரிசீவ் பண்ண உடனே அந்த ஐபியை வந்து அந்த ஹார்ட்வேர் அட்ரஸ்க்கு வந்து பைண்ட் பண்ணும். பைண்ட் பண்ணியிருக்கப்புறம் அந்த ஐபியை வந்து அக்னாலஜ்மெண்ட் பாக்கெட் வந்து PC0க்கு வந்து சென்ட் பண்ணும். ஒன்ஸ் PC0 அந்த அக்னாலஜ்மெண்ட் பாக்கெட் ரிசீவ் பண்ணுச்சுன்னா அந்த ஐபி அட்ரஸ் வந்து கெட் பண்ணிக்கும். ஸோ அந்த ஒன்ஸ் அந்த ஐபி அட்ரஸ் ரிசீவ் ஆயிடுச்சுன்னா உடனே வந்து கிராஜுவேஸ் ஆர் பாக்கெட் சென்ட் பண்ணி மறுபடியும் வந்து டூப்ளிகேஷன் இருக்குதாங்கிறத வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு வந்து பேக் எண்ட் லெவலில் வந்து உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ இப்போ வந்து ரவுட்டரில் நான் மறுபடியும் போய் ஷோ ஐபி டிஹெச்சிபி பைண்டிங். ஸோ ப்ரீவியஸாக நான் கொடுத்த எதுவுமே எனக்கு வரல. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த PC0, PC1, லேப்டாப் 0, லேப்டாப் 1 ஒவ்வொருடைய சிஸ்டத்தோட ஹார்ட்வேர் அட்ரஸ்க்கு என்னென்ன ஐபி வந்து பைண்ட் பண்ணிக்கிறதுங்கிறது வந்து நம்ம வந்து ஷோ ஐபி டிஹெச்சிபி பைண்டிங்கில் கொடுத்தோம்னா நமக்கு வந்து வியூ ஆகும். ஸோ இங்கே வந்து டைப் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம டைனமிக்காக தான் வந்து அந்த மேக் அட்ரஸ்க்கு வந்து அந்த ஐபி வந்து பைண்ட் ஆகுது. நம்ம மேனுவலாக வந்து எதுவுமே வந்து பைண்ட் பண்ண கிடையாது. ஸோ இப்போ எல்லா சிஸ்டமே வந்து ஐபி வந்து நமக்கு வந்து கிடச்சிருச்சு. ஸோ இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எதுவும் கொரிஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.